ஆதவ் அர்ஜுனா அடித்து போட்டு சொல்கிறார், எங்களிடம் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று. ஜனவரி மாதம் இறுதிக்குள் சுப்ரீம் கோர்ட்டில் மிட் டேர்ம் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அப்ப கொடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி மீது குற்றம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது நேரடியாக. ஆனால் ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. டிரைவர் சொன்னாரு, நாங்க அங்க பேசியிருந்தேன், என்ன கேட்டீங்க, ஒட்டு கேட்டீங்களா, என்ன கேட்டாங்க, என்ன பேசிட்டு இருந்தாருன்னு. டிரைவர் கிளீனா சொல்லிட்டாரு. அந்த டிஎஸ்பி சொன்னாருங்க, நாங்க லேட் ஆயிடுச்சு, வேலூர்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் காரு ஒரு 15,000 20,000 பேர் நடுவில் காரை ஓட்டுறது எனக்கு கஷ்டமா வந்து நான் ஜீரோ பிரேக்ல தான் போட்டுட்டு போனேன், எல்லாம் விவரமெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் மீதும் மொத்தம் தமிழக அரசாங்கமும் சரி, தமிழக போலீசாரும் சரி, போர்வை போற்றுவதில் முக்கியமாக கருத்து கொண்டு இருக்கிறார்கள். கவர் அப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு போலீஸை, சிபிஐ. ஆக மொத்தம் சிபிஐ கூடிய விரைவில் விஜய் அவர்களை அழைக்க இருக்கிறது. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அழைக்க இருக்கிறது. செந்தில் பாலாஜி அழைத்தார்களே ஆனால் அவர் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் டிரைவர் தான் இப்ப குரூஷியல். ஏன்னா உள்ள நடந்தது அவருக்கு டிரைவர் பாருங்க, அதை பாருங்க, சிபிஐ ஆபீஸ்ல, டெல்லியில சிபிஐ ஆபீஸ்ல 5 ரூம்ல கேட்கறாங்க, தனித்தனியா வீடியோ எடுக்கிறாங்க, ஷார்ட்டர்ல எழுதிக்கிறாங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனா சொல்லுவதும் டிரைவர் சொல்வதும் முரண்பாடாக இருக்கிறது. புஷி ஆனந்த் சொல்வது முரண்பாடாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா கைது, செந்தில் பாலாஜி கைது நம்ம ஒதுக்க முடியாதுங்க. செருப்பு அடிச்சது யாருங்க வீடியோ எடுத்துட்டாங்க, அந்த ஆளு வேற கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனுக்கு சம்மன் அடிச்சாங்கன்னா அது செந்தில் பாலாஜிக்கு ஆளா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. டெல்லியில் முகாமின்று இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் பல இன்னல்களுக்கிடையே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான நிலைமை விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் வந்தால் திமுக என்ன செய்யும், விஜய் என்ன செய்வார் என்று தெரியவில்லை. அந்த ஒரு கால சூழல்கள் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா, நமஸ்காரம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026 மிக சிறப்பாக ரியல் ஒன் சிவா நேயர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாம் விவாதத்தை தொடக்குவோம். 2, 3, 4 செய்திகள், முக்கியமான செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரி, இப்போ 3வது நாளாக டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விசாரணை தொடர்ந்துகிட்டே இருக்கு. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன், கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜய் அவர்களுடைய டிரைவர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அங்க விசாரணை 3வது நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன சார் அங்க நடந்துட்டு இருக்கு? விசாரணையுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? 45 கேள்வி கேட்டிருக்காங்க. புஷி ஆனந்தியும் சிடி நிர்மல்குமாரையும் ஆதவ் அர்ஜுனாவையும். அந்த 45 கேள்வியில சரியா பதில் வரல. சிபிஐ தயக்கம் காட்டுகிறது என்றாலும் அவர்கள் மீது இவங்களை ஒன்றும் அரெஸ்ட் பண்ண போறது இல்லையே தவிர எப்படி பதில் வாங்குறது, சுத்தி 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 கேட்கிறாங்க. அந்த சிபிஐ சென்னையில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காருங்க கரூர்ல. எப்படிங்க நீங்க போலீஸே கம்ப்ளைண்ட் ஆக முடியும்? எஃப்ஐஆர் போடணும்னா வேற யாராவது தானே போடணும். அதையெல்லாம் பாற்று இப்ப சிபிஐ நிறுவன நிலைமை என்ன என்று கேட்டால் பழைய எஃப்ஐஆர்ல போடுறது. சிபிஐ கூடிய விரைவில் புது எஃப்ஐஆரை ஃபைல் செய்ய போகிறார்கள் என்பதுதான் பிரேக்கிங் நியூஸ். அதுல விஜயை கொண்டு வருவார்களா? இப்ப பாருங்க, புட்டின் மேல நேற்று அமலா நடந்ததுங்க. அதாவது ட்ரோன் மூலமா அடிக்க பார்த்தான்னு சொன்னாங்க. ட்ரம்ப் அடிச்சாங்க. அண்ணாதுரை அறிஞர் அண்ணா அவர்கள் இது பண்ண போது 40-50 பேர் செத்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் ஊர்வலத்துல போனாங்க, ஜெயலலிதா ஊர்வலத்துல போனாங்க. அதனால எம்ஜிஆர் மேல கேஸ் போட்டாங்களா? இல்ல. இப்போ ஏன் விஜய் மேல கேஸ் போடுறாங்க? எதற்காக கரூர்ல இருந்து சென்னையை விட்டுட்டு டெல்லிக்கு வரணும்? காரணம், டெல்லியில் வழக்கறிஞர்கள் பலர் இருக்கிறார் என்றாலும் விமானம் மூலமா வர முடியாது அவங்கெல்லாம். சிபிஐ செய்வதும் சில குளறுபடியாக இருக்கிறது என்று வழக்கறிஞர்கள் சொன்னாலும் ஆதவ் அர்ஜுனா அடித்து போட்டு சொல்கிறார், எங்களிடம் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று. இப்போ
நான் பிரேக்கிங் நியூஸ் சொன்னேனே, ஆதவ அர்ஜுனா கிட்ட இத்தனை கேள்வி கேட்ட அப்புறம் ஒரே ஒரு பதில், அந்த பதில்ல கூட உங்களுக்கு மிஸ்டர் கிரேட் உங்களுக்கு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கைகளை பற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழ் வெற்றி கழகத்தின் மூலமாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு அந்த இது பாருங்க அமைப்புக்குழு அஜய் ரஸ்தோகின்னு அவர்கிட்டையும் போயிருக்குது. ஜனவரி மாதம் இறுதிக்குள் சுப்ரீம் கோர்ட்டில் மிட் டேர்ம் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அப்ப கொடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி மீது குற்றம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது நேரடியாக. ஆனால் ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் முன்னாடி செருப்பை விட்டு அடிச்சாங்கன்னுட்டு. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கிறதுனால டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. டிரைவர் சொன்னாரு, நான் வந்து அங்க பேசியிருந்தேன், என்ன கேட்டீங்க, ஒட்டு கேட்டீங்களா, என்ன கேட்டாங்க, என்ன பேசிட்டு இருந்தாருன்னுட்டு. டிரைவர் கிளீனா சொல்லிட்டாரு. அந்த டிஎஸ்பி வந்து சொன்னாருங்க, நாங்க லேட் ஆயிடுச்சு, வேலூர்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் காரு ஒரு 15,000-20,000 பேர் நடுவில் காரை ஓட்டுறது எனக்கு கஷ்டமா வந்து நான் ஜீரோ பிரேக்கர் தான் போட்டுட்டு போனேன், எல்லாம் விவரமெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் மீதும் தமிழக அரசாங்கத்தின் மீதும் சிபிஐ சந்தேகப்படுகிறது. இந்த இன்ட்ரீம் ரிப்போர்ட் இடைக்கால அறிக்கை என்ன என்று கேட்டால், சிபிஐ விஜய் மீதும் குற்றம் சாட்டுகிறது. காரணம் சில புரோட்டோகால் நீங்க பண்ணலன்னு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்காக நீங்க வந்து எஃப்ஐஆர் பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சிட்டீங்க? எதற்காக வந்து அந்த உடல் பரிசோதனை இல்லாமல் தகனம் செய்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி வருதுங்க. அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கேட்டாச்சு, சூப்பரண்டிட்ட கேட்டாச்சு. மும்முரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டது. இது ஒரு சதி செயல் என்று. அதற்கு சிபிஐ ஒப்புக்கொண்டு விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருந்தாலும் கூடிய விரைவில் இடைக்கால அறிக்கை வந்ததுன்னா அதில் தமிழக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், அதாவது சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ண வேண்டாம தவிர எல்லாத்துக்கும். இப்ப பாருங்க, சின்ன உதாரணம் சொல்றேங்க. நேத்தி திருத்தணியில ஒரு சூரஜ்ங்கிற பையனை, சித்ராஜ்ங்கிற பையனை, ஒரு ஒரிசா பையனை அடிச்சுட்டாங்க. துண்டு துண்டா பண்ணியிருக்காங்க. வேற கையெல்லாம் அடி நல்ல தோட்டு போட்டு அவர் அவிச்சு விட்டாங்க. ட்ரெயின் ஏத்தி ஒரு போலீஸ்காரர் போயிருக்காரு, தமிழ்நாடுக்காரர். தெரியுமா உங்களுக்கு? எதுக்குங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவ்வளவு அவசரமா பண்ணணும்? தேர்தல் சமயத்துல இருந்து ஸ்டாலின் வந்து எதுக்குங்க அந்த கரூர் அன்னைக்கு சக்கரம் போகணும்? அவரு 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்குள்ள எல்லாம் தகனம் பண்ணிட்டாங்க. என்னத்துக்குங்க? இதெல்லாம் தான் சிபிஐ கேஸ்ல வருதுங்க. ஸோ ஆக மொத்தம் தமிழக அரசாங்கமும் சரி, தமிழக போலீசாரும் சரி, போர்வை போற்றுவதில் முக்கியமாக கருத்து கொண்டு இருக்கிறார்கள். கவர் அப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு போலீஸை, சிபிஐ. ஆக மொத்தம் சிபிஐ கூடிய விரைவில் விஜய் அவர்களை அழைக்க இருக்கிறது. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அழைக்க இருக்கிறது. செந்தில் பாலாஜி அழைத்தார்களே ஆனால் அவர் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் தமிழக தேர்தலுக்கு மும்முரம் செலுத்தும் பொழுது தீவிரமாக பலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் ஒத்துழைக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இடைக்கால ஒரு தர்ம சங்கடங்கள் வரும். சார், இப்போ விஜய் அவர்களுடைய டிரைவரிடம் வந்து சிபிஐ வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சாங்க. அதாவது வண்டியை வந்து முன்னோக்கி செல்ல சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவிட்டார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு சார். அது உண்மைதான். ஏன்னா விஜய் டிரைவர் தான் இப்ப குரூஷியல். ஏன்னா உள்ள நடந்தது அவருக்கு டிரைவர் பாருங்க. அதை பாருங்க, சிபிஐ ஆபீஸ்ல, டெல்லியில சிபிஐ ஆபீஸ்ல 5 ரூம்ல கேட்கறாங்க, தனித்தனியா வீடியோ எடுக்கிறாங்க, ஷார்ட்ல எழுதிக்கிறாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா சொல்லுவதும் டிரைவர் சொல்வதும் முரண்பாடாக இருக்கிறது. புஷி ஆனந்த் சொல்வது முரண்பாடாக இருக்கிறது. புஷி ஆனந்த் அதே கார்ல டிராவல் பண்ணாரு. டிரைவர் சொல்றாரு, நான் வந்து முன்னாடி அங்க டயர் கீழே வர ஆளுங்களை நான் பார்த்திருந்தேன், ஊழியர்களை பார்த்தோம், அவன் சொன்னது இந்த காதல விழலை சொல்லியிருக்காரு. அவன் அவருக்கு வந்து ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, கஷ்டப்படுறாரு. அவர் பேர் எனக்கு தெரியும் தான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். சார், இப்போ டிரைவர் சொன்ன தகவல்கள் ஒரு முரண்பட்ட தகவல்களாக விஜய் தான் முன்னோக்கி செல்ல சொன்னார் அப்படிங்கிற தகவல்களை சொல்லி இருந்தால் அப்ப விஜய்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்ல சார்? இந்த சம்மன் வந்து கைது நடவடிக்கையாக கூட மாறலாம்ல சார்? கைது பண்ண மாட்டாங்க, விஜய் கைது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் தர்ம சங்கடத்திற்கு ஆவார்கள். ஆதவ அர்ஜுனா கைதோ செந்தில் பாலாஜி கைது நம்ம ஒதுக்க முடியாதுங்க.
சார் இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து தாவேகாவுக்கு பின்னணியில இருந்து சப்போர்ட் செய்யக்கூடியது ராகுல் காந்திக்கு வேண்டியவர்கள் தான் பின்னணியில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விசாரணைக்கு. இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு இந்தி கூட்டணிக்கு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளிவருகிறது சார். ராகுல் காந்திக்கு வேண்டியவர் தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் பின்னணியில இருக்காங்களா சார்? இருக்காங்க. நீங்க கேட்கிற உண்மை. அதே சமயத்தில் அமித்ஷாவும் அழுத்தம் தருகிறார். இப்ப வந்து இந்த கேஸ் வந்து விஜய் மேல வந்துடுதுன்னு வச்சுங்க, விஜய்க்கு ஒரு சங்கடமா இருக்கும். இனிமேல் எந்த பாலிட்டிஷியனும் கேம்பெயின் பண்ண முடியாதுங்க சிவா. இவ்வளவு சொல்றீங்களே, நேத்தி அங்க அந்த ஸ்டாலின் வந்து மகளிர் மாநாடு போட்டாங்களே, அவங்க ஒழுங்கா பண்ணாங்களா? எவ்வளவு போலீஸ் போட்டாங்க அதுக்கு, சீஃப் மினிஸ்டர் வராங்கிறதுனால. ஏன் விஜய்க்கு போடல? அதெல்லாம் கேள்வியெல்லாம் வரும் இல்ல. தமிழகத்தினுடைய கரூர் மாவட்ட கலெக்டர் மிகவும் எனப்பசக மாட்டின்னு இருக்காருங்க. அவர் மேல ஒரு குற்றம், அவர் மீது என்ன, அங்க ஒரு பள்ளம் தோண்டி இருந்தாங்களா சிவா? ஆமா, பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி நடக்கும் போது சைடுகள்ல குழி தோண்டப்பட்டிருந்தது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருந்தது சார். 4 பேர் கீழே விழுந்தாங்களா, அதுவே பிரபலம் விழுந்தாங்களா, அது ஒன்றும் புதுசா வருதுங்க. அதெல்லாம் இது வந்து செருப்பு அடிச்சது யாருங்க வீடியோ எடுத்துட்டாங்க, அந்த ஆளு வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுக்கு சம்மன் அடிச்சாங்கன்னா அது செந்தில் பாலாஜிக்கு ஆளா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. டெல்லியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் பல இன்னல்களுக்கிடையே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான நிலைமை விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் வந்தால் திமுக என்ன செய்யும், விஜய் என்ன செய்வார் என்று தெரியவில்லை. அந்த ஒரு கால சூழல்கள், ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணும் பொழுதும் பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணும் போதும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்து விட்டாலும் வரும். தமிழக அரசியல் சூடு பிடித்து விட்டது சிவா. சார் இப்போ விஜய் மூலமாக, இந்த தாவேகா மூலமாக, இந்த தாவேகா காங்கிரஸ் உறவின் மூலமாக இந்தி கூட்டணிக்குள்ளேயும் பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏற்பட்டு வந்துட்டு இருக்குது. கடைசியில் ராகுல் காந்தி சோனியா காந்தி கூப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, ஸ்டாலினோட தான் போவாங்க. ஆனா காங்கிரஸ் உடஞ்சிருங்க சிவா. இப்ப திருச்சி வேலுசாமியை சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அவர் எவ்வளவு சீனியர் லீடர், அவர் பாவம். இத்தனை நாள் அவர் வந்து காங்கிரஸ்க்காக பாடுபட்டாரு. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாங்க திமுக அரசு. அதான் அவர் கோபப்படுறாரு. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு ஆளு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகத்தான் ஆதவ அர்ஜுனா பிரவீன் சக்கரவர்த்தி அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருப்பதனால்தான் பிரியங்கா காந்தியை பார்ப்பதற்கு ஆதவ அர்ஜுனா முயற்சிக்கிறார். ஏன் அது? சார் இப்ப சமீபத்துல வந்து ப. சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சப்ப ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாகவே சொல்லிவிட்டார், அதாவது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதுக்கான பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் சற்று முன் வெளியாகி இருக்கு. அப்போ இதை எப்படி சார் பார்ப்பது? அது நேற்று இந்துலேயே போட்டு விட்டாங்க, பார்த்தேன். அது வந்து அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா திமுக முரசொலிக்கு அடுத்து ஹிந்து தானேங்க நான் படிக்கிறாங்க எல்லாரும், திமுக காரங்க. அது ஆன்டி ஹிந்துவா இருந்தாலும் ஹிந்து ஆயிடுச்சு. அதுல போட்டிருந்தாங்க ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னுட்டு. அப்படி பங்கு இல்லைன்னுட்டா எப்படி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்துவீங்க? இதெல்லாம் விட்டுருங்க சிவா. பிரபல தேர்தல் நிபுணர்கள், சர்வே பண்ணக்கூடியவர்கள், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா கணதி விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தது 60 முதல் 65 சீட்டு வரை விஜய் எடுப்பார் என்று கணிப்பு வருகிறதுங்க. தேர்தல் கணக்கெடுப்பு என்ன பண்ணுவீங்க அப்போ? திமுகவிற்கு 35லேருந்து 40 போகுதுன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 65லேருந்து 70 வருதுங்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. திமுகக்கு நீ என்னதான் 1000 2000 10,000 கொடுத்தா கூட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வது உண்மை. தமிழக நிதி நிலை அதுக்கு இப்ப நான் முன்னவன் நீ முதல்வன், நான் பெண் நீ பெண், ஏதோ ஒரு புது புது திட்டெல்லாம் அரிச்சிட்டு போறாரு. இவரும் அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு என்னங்க இது? விளையாட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் 20 எல்லாத்துக்கும் 100 பணம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்க வரும்போது உங்களுக்கு வரும்படி டாஸ்மாக்ல வந்து அடிச்சு விடுறாங்க. ஒன்னும் பழமே அரசாங்கத்துல கஜானா காலி. அதான பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, அதான ராகுல் காந்தி சொல்றாரு. திமுக கோபப்படுறாங்களே. டிஆர்பி ராஜா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இக்னோர் ஹிம் அப்படிங்கிறாரு. அதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்திக்கு ஓட்டுச்சோரியை பத்தி சொன்னது. அப்ப ஓட்டுச்சோரி இக்னோர் பண்ணிடுவீங்களா? அவர் மட்டும் ஓட்டுச்சோரினால ராகுல் காந்திக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ண திமுக நினைக்கிறது, திமுக தோழமை கட்சிகள் நினைக்கிறது. எங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது என்னங்க தப்பு இருக்குதுங்க? தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை விட மோசமா இருக்குன்னு தானே சொல்றாரு.
உடனே இவங்க எதுக்கெடுத்தாலும் குஜராத் குஜராத் இருக்காங்களே, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன வாய் சொல்ல பதில் சொல்ல போறாங்க இவங்க. இதெல்லாம் ஒரு மருந்து இல்லை. நீங்க அந்த புஷி ஆனந்த தவிர இங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் புஷி ஆனந்தும் நட்பில் இருப்பது திமுகவிற்கு ஒரு மாபெரும் கேடுதான் முடியும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.